தொகுதியை சார்ந்த என் தெய்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன் நான் தெய்வங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, உழவர்கரை தொகுதியே என் கோவில், தொகுதி மக்களே என் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் சொன்ன ஒரு தாரக மந்திரம். அதை நான் இன்றைக்கும் பின்பற்றிட்டு வந்துட்டுருக்குறோம். நாங்கள் நிறைய களப்பணிகள் செஞ்சுருக்குறோம் மக்களுக்காக. கடந்த 20 வருடமாகவே நாம் சமூக சேவையில் ஈடுபட்டுருக்குறோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஓட்டு கேட்டு போகும்போதும் மக்களுடைய வரவேற்பு அந்த அளவுக்கு இருந்தது. நான் உங்ககிட்ட நிறைய பலன் அடைஞ்சிருக்கோம் சொல்லிட்டு ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய மக்கள் என்னை அரவணைச்சிக்கிட்டாங்க, கட்டி பிடிச்சி. அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற உத்வேகத்தை கொடுத்துருக்குது. நாங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்துருக்குறோம், லேப்டாப் கொடுத்துருக்குறோம். தோல்வியுற்ற குழந்தைகளை டுடோரியலில் சேர்த்து விட்டு அவங்கள படிக்க வச்சு அவங்கள பாஸ் பண்ண வச்சுருக்குறோம். அப்புறம் மருத்துவ நிதி உதவி கொடுத்துருக்குறோம், சுயதொழில் தொடங்குறதுக்கான நிதி உதவி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பேரிடர் காலங்களில் உடனடியான நிவாரணங்களை வழங்கின ஒரே குடும்பம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஜி வீரராவ் குடும்பம் மட்டும்தான். களத்தில் உடனடியாக போயிட்டு நம்ம மக்களை சந்தித்து அவங்களுக்கான ஆறுதல் கொடுத்து அவங்களுக்கான நிவாரணங்களை கொடுத்துருக்குறோம். அந்த விஷயத்தில் நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய மக்கள் பட்டியலிட்டு சொன்னாங்க, எங்கள் வீட்டிலலாம் விளக்கே இல்லாமல் இருந்தது, கை குழந்தை வச்சு நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அப்போ நீங்கள் தான் எனக்கு கரண்ட் இழுத்து கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு உலர்கரையில் சொன்னாங்க ஒரு அம்மா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே பூரிப்பாக இருக்குது. ஓ, நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம நிறைய செஞ்சுருக்கோம் அப்படின்றது பட்டியலிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கிறோம். அந்த விஷயத்தில் அரசு சார்ந்த திட்டங்களை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும், செய்யணும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது நமக்கான அதிகாரம் நம்ம கையில் இல்லை. அந்த அதிகாரத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்த எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படின்றத ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த எலெக்ஷனை சந்திச்சிருக்கிறோம். சிலிண்டர் சின்னம் நம்மளுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த சிலிண்டர் சின்னத்தில் வாக்கு கேட்டு தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நம்ம நலத்திட்டங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற விஷயங்களில் நான் பட்டியலிட்டிருக்கிறோம். அந்த விஷயங்கள் என்னென்னா, உலர்கரை தொகுதியில் முதல்ல சுகாதாரமான குடிநீர் வேணும். ஏன்னா குடிநீர் உலர்கரை தொகுதியில் எங்கேயுமே சுகாதாரம் நல்ல குடிநீர் கிடையாது. கழிவு நீர் கலந்து வருது, உப்பு தண்ணியாக இருக்குது, மக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி தண்ணி இருக்குது. அந்த தண்ணீரை நான் சரி பண்ணுவேன். அதன் பிறகு கால்வாய்கள், அதாவது சாக்கடைகள்லாம் சுத்தம் பண்ணாமல் தூர் வராமல் அங்கங்கே சுகாதார சீர்கேடு நிறைய இருக்குது, அதை சரி பண்ணணும். குப்பை கூலங்கள்லாம் வாராமல் இருக்குது, அந்த குப்பையெல்லாம் வாரி தொகுதியை சுகாதாரமான ஒரு தொகுதியாக மாற்றணும் அப்படின்றது தான் நம்மளுடைய முதன்மையான கொள்கை. அதன் பிறகு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெண்களுடைய குழந்தைகளும் சரி முதியவர்கள் சரி பாதுகாப்பாக சுதந்திரமாக ஒரு கடைக்கு போகணுன்னா கூட நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு ஏரியாக்கள்லேயுமே நம்ம முக்கியமான இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை பொருத்துகிறோம். இது ஒரு திட்டம். அதன் பிறகு என்னென்னா, பள்ளி, கல்லூரி, பேருந்து நிலையம், மருத்துவமனை, கோவில் இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை 100% நாம் அகற்றுவோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நான் எம்எல்ஏ ஆகிட்டா என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டத்தை நம்ம முன்மொழிகிறோம். இந்த திட்டத்தை செயல்படுத்தவும் உறுதி கூறியிருக்கிறேன் 100%. அதன் பிறகு நம்ம என்ன திட்டம் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழையோ பணக்காரரோ யாராக இருந்தாலும் என்னுடைய தொகுதியில் ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய், அதாவது திருமண நிதி உதவி சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். எதுக்காக அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா, என்னுடைய தொகுதியில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மகளிருக்கு சுய தொழில் தொடங்குறதுக்காக 10,000 ரூபாய் அறிவிச்சிருந்தோம். அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தியிருந்தோம், தேர்தல் காரணமாக நிறுத்தி வச்சுருந்தோம். அந்த திட்டத்தை முழுமையாக எல்லா தொகுதிகளிலும், அதாவது தொகுதியில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே மஞ்சள் கார்டு, சிகப்பு கார்டு அப்படின்ற பாரபட்சம் இன்றி மகளிர் அனைவருக்குமே அந்த 10,000 ரூபாய் தொழில் தொடங்குவதற்காக நாங்கள் வழங்குகிறோம். அதாவது முதல் தவணையாக வழங்குகிறோம். அதுவும் அவங்களுடைய தொழில் இன்னும் வளர்ச்சி அடையுது, அவங்களுக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு மேற்கொண்டு ஆலோசனை பண்ணி அதுக்கான விஷயங்களையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். என்னுடைய சிந்தனை கொள்கைகள் அனைத்துமே மகளிர் தங்களுடைய வாழ்க்கையில் மேலே வரணும், ஒரு தொழிலதிபராக இருக்கணும் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல்
படிக்கக்கூடிய பசங்க குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க படிச்சு முடிச்சோடனே வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. நம்மளுடைய தொகுதியில ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கண்டிப்பா சட்டமன்றத்துல குரல் கொடுப்போம். அதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுப்போம். உழவர்கரை தொகுதியை சார்ந்த இளைஞர்களும் பெண்களும் மட்டுமே பணிபுரியக்கூடிய இடமா அந்த இடம் அமையணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறேன். அந்த விஷயத்த நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தொகுதியில வந்து நிறைய இன்னைக்கு தொகுதியில வந்து ஒவ்வொரு தெருக்கள்லையுமே ஒரு 50 நாய்க்கு கிட்ட தெரு நாய்க்கள் வந்து அதிகமா நடமாடிட்டு இருக்கிறதுனால யாரும் வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால அந்த நாய் தொல்லைகளை குறைக்கிறதுக்காக நாங்க நடவடிக்கை மேற்கொள்ளுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சொல்ல வரோம்னா, உழவர்கரை தொகுதியில மட்டும் எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் கடைசியா தான் மக்களுக்கு வந்து சேருது. அந்த ரேஷன் கடை பொருட்களா இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த எந்த திட்டமா இருந்தாலும் சரி, ஏன் உழவர்கரை தொகுதிக்கு மட்டும் பாரபட்சம் காட்டுறாங்கன்றது எனக்கு இன்னும் புரியாத விஷயமா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சிறப்பா செயல்படாததான காரணமா தான் நான் இதை கருதுறேன். நம்ம வந்து எதுவா இருந்தாலும் உழவர்கரை தொகுதிக்கு முதன்மையா கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வலியுறுத்துவோம். அந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணி அவங்களுக்கான விஷயம், நம்ம தொகுதி மக்களுக்கான உரிமையை நம்ம வாங்கி கொடுக்கறதுல முன்ன நின்று செய்வோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினரா நான் பெறக்கூடிய சம்பளத்துல இருந்து 10,000 ரூபாய் மட்டும் நான் என்னுடைய குடும்ப செலவுக்காக எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய பணத்தையும் என் தொகுதி மக்களுக்காகவே நான் செலவு செய்வேன் அப்படின்றத இங்க தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த திட்டங்களை முறையா நாம செயல்படுத்தணும். நம்ம தொகுதியை 30 தொகுதியிலையும் முன்மாதிரியான தொகுதியா உருவாக்கணும் அப்படின்ற வரும். இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம தொகுதியை 30 தொகுதிகளிலையும் முன்மாதிரியான தொகுதியா உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படணும் அப்படின்னா என்னுடைய சிலிண்டர் சின்னத்துக்கு நீங்க வாக்களிக்கணும். என்னுடைய சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிக்கிறதுக்கு ஒரு வீட்டு பொண்ணா, உங்க வீட்டுல ஒரு பொண்ணா, ஒரு அக்காவா, ஒரு தங்கையா, ஒரு சகோதரியா, ஒரு அம்மாவா, ஒரு பொண்ணா, ஒரு மருமகளா, நீங்க எல்லாரும் என்னை வந்து அரவணைச்சிருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்குது. இதே அரவணைப்பும் அன்பும் நீங்க வந்து வாக்களிக்கிற இடத்துல வந்து காட்டணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய சிலிண்டர் சின்னத்துல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஓட்டு தான் நாளைக்கு நம்மளுடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்கான அடித்தளமா அமையும் அப்படின்றதுல நீங்க உறுதியா இருங்க. நம்மளுடைய சிலிண்டர் சின்னத்துல 11வது வரிசை எண்ணில் வருது. அந்த சிலிண்டர் சின்னத்துல நீங்க ஓட்டு போட்டு என்னை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் நிறைய சேவைகள் பண்ணிட்டேன். இன்னும் வாய்ப்பு கேட்கிறேன் உங்ககிட்ட. மக்களுக்கு அரசு சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தீங்கன்னா காலத்துக்கும் உங்களுக்கு வந்து நான் சேவை செய்யறதுக்கு அடிமையா இருந்து சேவை செய்வேன். இது மட்டும் இல்லைங்க, நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த 5 வருஷத்துல நீங்க என்னை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நான் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்லயும் எங்க பிரபாதேவி இருக்குன்னு நீங்க தேடி வாக்களிக்கிற மாதிரியான நிகழ்வுகளை மட்டும்தான் நான் இந்த தொகுதியில அரங்கேற்றுவேனே தவிர நீங்க வாக்களிச்சவங்களுக்கு நான் வந்து ஒரு நம்பிக்கை துரோகமோ எதுமோ செய்ய மாட்டேன் அப்படின்றத இங்க உறுதியா சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னுடைய மக்கள் தான் எனக்கு தெய்வம். அதுல நான் உறுதியா இருக்கிறேன். தெய்வமாகிய நீங்க என்னை ஆசீர்வதிச்சு வர சட்டமன்ற எலெக்ஷன் நாளை நடைபெற போகுது 9ஆம் தேதி. அதுல வந்து சிலிண்டர் சின்னத்துல குடும்பமா வாக்களிங்க. தயவு செஞ்சு ஓட்டை 2ஆ 1ஆ பிரிச்சு போடாதீங்க. ஒவ்வொரு குடும்பமா வாக்களிச்சா மட்டும்தான் நம்மளுடைய வெற்றி வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற முடியும் அப்படின்றத இந்த இடத்துல பணிவா தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு சிலிண்டர் சின்னத்துல வாக்களிங்க.